பிசுறு மசுறுன்னு பெரியார் பேச மாட்டார்ல, அண்ணன் தானே பேசுவாரு. பொட்டமனாவது மயிராவதுன்னு பெரியார் பேச மாட்டார்ல, அண்ணன் தானே பேசுவாரு. தன் கட்சியில இருக்கிற சொந்த கட்சி பெண்களை ஒருத்தன் பாலியலா வல்லுறவு செஞ்சா செருப்பகல்ட்டி அடிக்கிறவன் தான் தலைவனா இருக்க முடியும். ஒரு பிள்ளைய பல வருஷமா பாலியல் வல்லுறவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி ஒரு உறவுக்குள்ள வச்சு கடைசியில கழட்டி விட்டு அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு ஓடுனவன் தலைவனா இருக்கிற கட்சி எப்படி வழங்கும்னு கேட்கிறேன். இவர் தான் ஜீமானு 2000 கோடியை விட்டு கொடுத்துட்டு தமிழ் நிலத்துக்காக நிக்கிறாராம். 20 ரூபாய் கீழே ஓடி போய் பொறுக்கிறதே இந்த பொறுக்கிதான். இல்ல பொறுக்கிறவனால சொல்றேன், பொறுக்கிதான். இது நமக்கு உட்காந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கு. வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டினுடைய அரசியல் கோமாளி யாருன்னா பச்சை குழந்தை கூட பளிர்னு சொல்லும் சீமான் அப்படின்னு. குண்டக்க மடக்க எதையாவது பேசிட்டு குறுக்க மறுக்க ஓடிட்டு போறவங்க வர்றவங்கிட்ட எல்லாம் பொலேர்னு பொடனிடி வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் யாருன்னா சீமான் தான். அது சமீபத்துல இந்த ஒரு மாசமா சங்கிலே மிதி வாங்கிட்டு இருக்காப்ல. காரணம் பேச்சு. அவருடைய ஓவர் ஆக்டிங், ஓவர் கற்பனை, ஓவர் பொய்ன்னு எதையாவது ஒளறி கொட்டிட்டு வாயில மிதி வாங்குறாப்ல. இன்னைக்கும் அப்படிதான் மிதி வாங்கியிருக்காப்ல. திராவிடம் ஒரு கெட்ட வார்த்தை, பெரியாரு 4 கெட்ட வார்த்தை, கருவு அறுத்துருவேன் அப்படின்லாம் பேசி இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல காரி துப்பாதவங்க பாக்கில. அவ்வளவு அசிங்கப்பட்டு நிக்குது இந்த சீமான் கும்பல். வழக்கம் போல முட்டு கொடுக்குற வேலைய தம்பிங்க பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களே. நமக்கு என்னன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி எப்பயுமே இருக்கு. ஒரு கட்சியில இருந்து ஒரு 5 பேர் வெளியே போறாங்க, ஒரு 10 பேர் வெளியே போறாங்கன்னா அவங்க ஏதோ முரண்பாட்டுல வெளியே போறாங்கப்பா, கட்சி மேல எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா ஒரு கட்சியில இருந்து கொத்து கொத்தா வெளியேறினா, கூடாரமே காலியானா நமக்கு சந்தேகம் யார் மேல வரும்? கட்சி மேல வரும், அதன் தலைமை மேல வரும். சீமானை போன்ற ஒரு சில்லறை அரசியல்வாதி, பொய் மூட்டைகளினுடைய தலைவன், அரசியல் கட்சியினுடைய தலைவனா இருந்தா அறிவு இருக்கிறவனாவது கட்சியில இருப்பானா? இப்ப இருக்கிறதெல்லாம் யாருன்னு கேக்குறீங்களா? பூரா சுரண்டி பொழைக்கிறவன். சீமானை விட்டு வெளியே போனவன்லாம் இழந்தவன். பொருளாதாரத்தை, வயச, வாழ்க்கைய, அரசியலை இழந்துட்டு வெளியே போனவங்க. அப்படி போறவங்க மேல பழி போடுறது சீமானுடைய அரசியல் பணியாவே வச்சிருக்கிறப்பல. ஆனா கூட இருக்கிறவன் யாரு? சீமான் மாதிரியே சுரண்டி தின்றவன் கூட இருக்கிறான். ஈழத்தமிழர்கள்ட்ட திரள் நிதியில தின்னு கறி கொழுப்படுத்தவன் கூட இருக்கான். மற்றவங்க எல்லாம் வெளியே போயிடுறாங்க. கொஞ்சோன்னு மூளை வளர்ந்தாலும், கொஞ்சோன்னு அரசியல் தெளிவு ஏற்பட்டாலும் சீமான் கூட யாரும் நிற்க மாட்டார்கள், வெளியேறிவாங்க. அதைத்தான் நம்ம சமீபத்துல பாத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியாயிருக்கு. அதுல சீமான் கிட்ட காளியம்மாள் குறித்து கேட்கிறாங்க. என்னங்க காளியம்மாள் அமைதி ஆயிட்டாங்க, ஏதோ சம்திங் கேள்வி கேட்கிறாங்க. உடனே இவர் என்ன பதில் சொல்லலாம்? எங்கேயோ கிடந்தவங்க, அவங்கள தூக்கிட்டு அடையாளப்படுத்தி மேடையில ஏற்றி அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து உலக நாடுகள்லாம் போயிட்டு வர வச்சு எல்லாம் வச்சோடனே எங்களுக்கு மரியாதை இல்லை, கட்சியில எங்களை வளர விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 அல்ல கைகளை கூட வச்சுக்கிட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன வளர விடல அப்படின்னு கேடுகட்டத்தனமா கேட்டுக்காரு. ஏதோ தங்கச்சிங்கன்னு சொம்படிக்கிற ஒரு கும்பல் இருக்கு பாரு, அது சொல்லுது பெண்களுக்கு அவர் தான் பயங்கரமா முட்டு கொடுப்பாரு. பெண்களை பெரியார்லாம் என்னங்க பெண் விடுதலை பேசினாரு, அவர் தான் விடுதலை பேசினாரு. ஆமா, பிசுறு மசுறுன்னு பெரியார் பேச மாட்டார்ல, அண்ணன் தானே பேசுவாரு. பொட்டமனாவது மயிராவதுன்னு பெரியார் பேச மாட்டார்ல, அண்ணன் தானே பேசுவாரு. தன் கட்சியில இருக்கிற சொந்த கட்சி பெண்களை ஒருத்தன் பாலியலா வல்லுறவு செஞ்சா செருப்பகல்ட்டி அடிக்கிறவன் தான் தலைவனா இருக்க முடியும். ஆனா டோன்ட் வரி, பி ஹாப்பின்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய தலைவன். எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிள்ளைய பல வருஷமா பாலியல் வல்லுறவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி ஒரு உறவுக்குள்ள வச்சு கடைசியில கழட்டி விட்டு அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு ஓடுனவன் தலைவனா இருக்கிற கட்சி எப்படி வழங்கும்னு கேட்கிறேன். அதனாலதான் காளியம்மாளை அசிங்கப்படுத்திருக்காரு. பாருங்களேன், கட்சியில் இருக்க 4 பேரை தனக்கு ஒரு ஆளா சேர்த்துக்கிட்டு 4 அல்ல கையில சேர்த்துக்கிட்டு அதுல ஒரு அப்படி ஒரு இது பண்ற, இதுதான் வளர்ச்சிங்கிறது. இது எப்படி நீங்க வளர்ச்சின்னு கேட்பீங்க? பாத்தீங்கல்ல எவ்வளவு கரித்து முறையில பேசுறாருன்னு. காளியம்மாளுக்கும் எனக்கும் லட்சம் முரண்பாடு இருக்குங்க. ஆனா அந்த பொண்ணு இந்த இயக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ஜிஓல வேலை பார்த்துட்டு களத்தை கட்டமைச்சவங்க, அதிமுக பின்புலத்துல இயங்கினவங்க, கடலோடி மக்களோடு களத்துல நின்னவங்க தான். அது ஒன்றும் புதுசாலாம் தூக்கிட்டு வரல. அப்படி ஒரு இடத்துல சந்திக்கும் போதுதான் இவங்களாம் எங்க கட்சிக்கு வாங்கினாங்க. எங்களெல்லாம் 4000 தடவை கூப்பிட்டாரு. ஐயோ நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புன்னு புளிச்சுன்னு துப்பிட்டு வந்த வாழ்நாளாம். கட்சி ஆரம்பிச்ச போதுல இருந்து நீ எல்லாம் தமிழச்சியே கிடையாதுனாரு.
நான் வெள்ளக்காரியா கூட இருந்துட்டு போறேன், ஆனா உன் கூட வந்து கட்சி நடத்த முடியாதியா அப்படின்னு அன்னைக்கு சொன்ன ஆளு நானு. ஆனா தெரியாம காளியம்மன் மாதிரி ஆளுங்க சிக்கிறாங்கல்ல. கொஞ்சம் சுயமரியாதை இருக்கிறவங்க அமைதியாயிட்டா கூட எவ்வளவு கேவலப்படுத்துறாருன்னு பாருங்க. இதுதான் இவர் இந்த கட்சியில் இருக்கிற பெண்களை நடத்துகிற விதம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. விஜயலட்சுமி இருக்கிறாங்கல்ல, இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க, அசிங்கப்படுத்தி காரி துப்பி இருக்கிறாங்க. ஏற்கனவே நேத்து சந்தோஷ் சொன்னார்ல, இங்க சேரலாதன் கூட நாங்க ஸ்கைப்ல பேச போனா விஜயலட்சுமி கூட இருக்கிறாங்க, அது நம்ம புள்ளதான், பிரச்சனை இல்ல அப்படின்னு ஸ்கைப்ல பேசினாரு. இன்னைக்கு விஜயலட்சுமி பேட்டியில ஆமா நான் கூட தான் இருந்தேன், எனக்கு அதுல என்ன இருக்கு, உண்மையை சொல்றேன், இல்லைன்னா ஓடி போயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, நான் உண்மையை சொல்றேன், ஆமா நான் சீமான் கூட தான் இருந்தேன். அது மட்டும் இல்லைங்க, கடைசி போர்க்காலத்துல இறுதி போர்க்கட்டத்துல அங்க குற்றுயிரும் கொலையுயிருமா மக்கள் கிடந்தாங்க, கொத்து கொத்தா செத்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுங்க, ஒரே மருத்துவர், மருந்து இல்ல, அந்த ரத்தம் இல்ல ஏத்துறதுக்கு, ஆபரேஷன் பண்றதுக்கான கருவி இல்ல, மின்சாரம் இல்ல, அந்த ஒத்த டாக்டர் ரத்தத்தை துணியில வடிகட்டி ஏத்திட்டு இருக்காருங்க. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு, கடைசியில் அவரால் முடியலன்னு ஆயிரக்கணக்கான மக்கள் குற்றுயிரும் கொலையுருமா வயிறு கிழிஞ்சு கால் உடைஞ்சு கதறிக்கிட்டு இருக்கிறத அப்படியே விட்டுட்டு வெளியேற காட்சியெல்லாம் நான் பார்த்திருக்கேன். பதறி போயிரும் மனசு. யாரா இருந்தாலும் என்னடா அப்படி அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த காட்சி. ஆனா சீமானுக்கு அப்ப கூட என்ன பண்ணிருக்காரு, இந்த விஜயலட்சுமி சொல்றாங்க கேளுங்க. அவர் சொன்ன காலகட்டம் எஸ், எல்லாம் நான் கூட இருந்திருக்கேன். தலைவர் இறந்த போது நான் சொல்றேன் இல்லையா, அப்ப உடனே என்னை வர வச்சு ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கேன், நான் செத்து போயிடுவேன், இதான் கடைசியே நான் அவன் கூட குடும்பம் நடத்தி நான் செத்து போயிடுறேன். அவர் போட்ட கூத்தெல்லாம் கேளுங்க. அவருக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு, இப்ப அவர் தலைவர் இறந்து போயிட்டாரு இல்லையா, தலைவர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு வந்து அந்த விஷயத்துல இருக்க மாட்டாரு. உடனே நீ வாயன், எனக்கு நீ உன்னைய பார்க்கணும் அந்த மாதிரி பண்ணுவார். அந்த கேரக்டர் அந்த மாதிரி ஒரு சைக்கோ. மன அழுத்தத்துல இருக்கேன், உடனே நீ வா, உன் கூட குடும்பம் நடத்திட்டு செத்துடுறேன் அப்படின்னு கூப்பிட்டான். மன அழுத்தத்துல இருந்தா குடும்ப நடத்துற செத்துறேன், நான் ஏன் மனுஷன், நீயே இவ்வளவு கேடுகட்ட விமனைசரா, நீ பாலியல் பொறுக்கியா நீ, அதுதான் அந்த அம்மா சொல்றாங்க. அந்த அம்மா வார்த்தைக்குள்ள இருக்கிற அர்த்தம் தானே. இதெல்லாம் ஒரு தலைவன் சொல்லிட்டு பெரியாரை சொல்லி ஓட்டு கேட்பீங்களா? பெரியாரை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு என்னையா தங்கத்துக்கு? அவரை சொன்னாலே போதும், பேரை சொன்னா போதும். இன்னும் பெரியார் சொன்னதை போட்டு கேட்கறது? பெரியார் பேரை சொன்னாலே ஓட்டு போறதுக்கு தமிழ்நாட்டுல இந்தியால ஆள் இருக்கு. ஏன்னா அவர் செய்த உழைப்பு அப்படி, மக்களுக்கான பணி அப்படி, சமூக நீதிக்காக தன்னை கரைத்து கொண்ட செயல் அப்படி. ஒன்ன மாதிரி மொல்ல மாதிரியா ஊரை ஏமாத்திக்கிட்டு சோத்துக்காக ஊரை சுரண்டி தின்னுட்டு இருக்குல்ல. இதுல இன்னொரு கூத்து என்ன தெரியுமா, கரு அண்ணாமலைன்னு இன்னைக்கு சன் டிவில பேட்டி கொடுத்திருக்காரு. அவரு புலிகளோட தொடர்புல இருக்கிறவர். அவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு, ஒரு முறை உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க கொளத்தூர் மணி தோழர், இவரு சீமானுடைய வீட்டுல இந்த 16 வருஷம் வாடகையே கொடுக்காம ஒரு வாத்தியாரை ஏமாத்தி, அந்த வாத்தியார் வந்து கோர்ட்டுக்கு போய் அப்புறம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லி இந்த ஆளை அடிச்சு வெளியே பத்தினாங்க, ஞாபகம் இருக்குங்களா? நம்ம கூட ஒரு முழு வீடியோ போட்டிருக்கோம் ஆதாரங்களோட. அந்த வாத்தியார் வீட்டுல இருக்கும்போது இவங்கெல்லாம் அந்த வாத்தியார் வீட்டுல சந்திக்கிறாங்க. அந்த வாத்தியார் வீட்டுல சந்திக்கும் போது ஒரு போராளியோடைய பொண்ணு வந்து ஒரு பார்சல் கையில கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு, கொளத்தூர் மணி தோழர், வேணாம்ப்பா நீ கொடுப்பா, கொண்டு போப்பா அப்படின்றாரு. இல்ல தோழர் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, இந்தாங்க அப்படின்றாங்க. அதை வாங்கி பார்த்தா சாக்லேட்ஸ் இருக்கு. ஆளுக்கு 2 சாக்லேட் எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே உள்ள பார்த்தா ஒரு விலை உயர்ந்த செல்போன் இருக்கு. அவர் வேணாம்ப்பா எடுத்துட்டு போப்பான்னு கொளத்தூர் மணி தோழர் சொல்றாங்க. இல்ல தோழர் உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்கன்ட்டு அந்த பொண்ணு போயிடுறாங்க. உடனே கொளத்தூர் மணி தோழர் என்ன சொல்றாரு, கரு அண்ணாமலைன்னு தோழர் இருக்காரு இல்லையா, அவர் புலிகளுக்காக அவ்வளோ வேலை பார்த்தவர், அவர்கிட்ட அந்த போனை கொடுத்து நீ வச்சுக்கப்பான்னு கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, தினந்தோறும் இவருக்கு போனை போட்டு ஒரு நாளைக்கு 4 வாட்டி போனை போட்டு, அந்த செல்போன் நீங்க கரு அண்ணாமலைக்கு எப்படி கொடுத்தீங்க, எனக்கு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு விடாம தொந்தரவு பண்ணி ஒரு கட்டத்துல இவரு கொளத்தூர் மணி கரு அண்ணாமலைக்கு கால் பண்றாரு. உடனே அவரு என்னத்தோட சொல்றீங்க, இப்பதான் நான் வந்து எங்க கடையில வேலை பார்க்குற பொண்ணு கொடுத்து 3-4 நாள் ஆகுது, இப்படி சொல்றீங்களே, அந்த பொண்ணு கூட வேற போனை வாங்கி கொடுத்துருவோம்ப்பா, நீ அந்த போனை வாங்கி கொடுத்து விடு, இல்லைன்னா நீ தூங்க விட மாட்டேன் போல இருக்குன்னு. இன்னைக்கு மேடையில் ஏறிக்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு உருட்டு விடுறா சீமான். என்ன உருட்டு தெரியுமா, 2000 கோடி என்கிட்ட பேரம் பேசினாங்க, நான் தான் வேண்டான்ட்டேன். நீ ஒரு செல்போனுக்கே இத்தனை முறை பேசிட்டு பீட்டர் சீமான்னு உன்னுடைய தம்பி அனுப்பி போன் பேசி வைக்கிற 1/2 மணி நேரத்துக்குள்ள போய் வாங்கியிருக்க. நீ ஒரு கேடுகட்ட பையன்.
அத சன் டிவில அவர் பேசியிருக்காரு. மக்கள் அதை போய் பாருங்க. ஒரு பெரிய வீடியோ அது. இவர் தான் சீமானு 2000 கோடியை விட்டு கொடுத்துட்டு தமிழ் நிலத்துக்காக நிக்கிறாராம். 20 ரூபாய் கீழே ஓடி போய் பொறுக்கிறதே இந்த பொறுக்கிதான். இல்ல பொறுக்கிறவனால சொல்றேன், பொறுக்கிதான். இது நமக்கு உட்காந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவர் துப்பாக்கி சொல்ற மாதிரி போட்டோ எடுத்தார்ல, அமர்தாஸ் 4 போட்டோ எடுத்தாரு, நான் 2 போட்டோ எடுத்தேன்னு சந்தோஷ் நேத்து பேட்டியில சொன்னார்ல, அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு, கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல்ல பிரபாகரனை பகடக்காயா வச்சு நீ சூதாடிக்கிட்டு இருக்க. ஆனா பகடக்காயா யாரா வச்சிருக்க? பிரபாகரன் அவர்களை வச்சிருக்க. இதோட நிப்பாட்டிக்க. அப்புறம் நீ பொய் கதை சொல்ற, புனை கதைகள் நீயா கற்பனை பண்ணி அந்த கதையெல்லாம் முதல்ல நிப்பாட்டு அப்படின்னு கண்டிச்சுக்கிற அவர். இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இலங்கையில இருக்கிற குடியரசு கட்சி, இது அங்க ஈழத்தமிழர்களுடைய கட்சி. தந்தை செல்வான்னு சொல்றாங்கல்ல, பிரபாகரனுக்கு முன்னாடி களத்துல நின்று மக்களை திரட்டி போராடியவர் தந்தை செல்வா. அந்த தந்தை செல்வா அவர்களுடைய கட்சி தான், அவர் உருவாக்கிய கட்சி தான் இந்த இலங்கை குடியரசு கட்சி. அந்த கட்சி கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. உலகத் தலைவர், அண்டர்லைன், உலகத் தலைவர் பெரியாரை சீமான் என்பவர் மிக கேவலமாக பேசி வருகிறார். அதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். அதோட சீமானை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று கண்டிக்கிறாங்க. என்னவா, உலகத் தலைவரை ஒருத்தன் கேவலமா பேசிட்டு இருக்கான், முதல்ல நான் அதை கண்டிக்கிறேன், இவன் எல்லாம் தெருவில் விடாதீங்க, பராண்டி வச்சிருவான், இவனை அடிச்சு உள்ள தூக்கி போடுங்கன்றாங்க. எங்கள் தந்தை செல்வா அப்படின்னு உருட்டுவான்ல, அந்த செல்வாவினுடைய கட்சி தான் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? ஆக இந்த பீஸ் செருப்படி வாங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் விடுங்க. இன்னொரு கிரேட்டஸ்ட் நியூஸ் ஒன்று சொன்னாரு கரு அண்ணாமலை, சன் டிவி பேட்டியில தான். அவர் என்ன சொன்னாரு, இந்த என்கிட்ட போட்டோ கேட்டுட்டே இருந்தாரு, நீ தான் எல்லா போராளிகளோடு தொடர்பில் இருக்கில்ல, எனக்கு அந்த போட்டோவை எப்படியாவது வாங்கி கொடுத்துரு, எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டாரு. யோ, அங்கேயே உசுருக்காவத்தான் இருக்கிறாங்க, எல்லாரும் உயிருக்கான இறுதி கட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நான் போட்டோ எப்படியா கேட்க முடியும்? இனிமேல்லாம் அது வாங்க முடியாது, வேணா நீ ஏதாவது போட்டோவை கிராஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னு பேச்சுவாக்கில் சொன்னதே இந்த கரு அண்ணாமலை தானா. இந்த கரு அண்ணாமலை அவர்கள் திராவிடர் இயக்கத்தில் இருக்கிறவர், புலிகளோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவர், பலமுறை புலிகளுக்கான வேலைகளை செய்து கொடுத்தவர், அடிபட்டு காயமடைந்த புலிகளுக்காக தொடர் நடிகர் சத்யராஜ் அவங்ககிட்ட போய் பண உதவிலாம் வாங்கி அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு, பேச வச்சிருக்காரு நிறைய. அந்த பேட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுல அவர் சொல்றாரு, நான் தாங்க சொன்னேன் நீ போட்டோ கிடைக்காது, அதாவது கிராஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான்னு சொல்லி முடிக்க அவந்தாலும் பாட்டு கிராஃபிக்ஸ் பண்ணி ஒரு போட்டோ போட்டாங்க அப்படின்னு அவர் அதிர்ச்சியா சொல்றாரு. ஆக பலருடைய உதவியோடு தான் தேங்காய் புரிக்கி திரிஞ்சதெல்லாம் மறந்துட்டு ராஜராஜ சோழன் BA அப்படின்னு உருட்டின பீஸு தான் இந்த பீஸு. ஆக பொய்யில கட்டமைக்கப்பட்ட ஒரு சித்தாந்த தெளிவற்ற, மக்கள் நலன் குறித்த அக்கறையற்ற ஒரு போலி சில்லறை அரசியல்வாதி தான் சீமான் அம்பலப்பட்டு கொண்டே இருக்கிறார்.